என்னப்பா ராஜாராம், தங்கச்சி மாட்ட பேசிட்டியா? நாம உடனே முனிக்கிட்ட தேதி குறிக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா பொண்ணி, என்னாச்சு? அங்கே எல்லாரும் கல்யாணத்துக்கு பூ சாதகமா விழுந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீ இங்க சோகமா நின்றுகிட்டு இருக்க, இதுக்கு என்னமா அர்த்தம்? இல்லப்பா, இவ்வளோ அவசரமா நாள் குறிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு அதை பண்ணலாம்ல. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா. இல்லம்மா, ஓ மனசுக்குள்ள இந்த கல்யாண விஷயத்துல ஏதோ ஒன்று போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏதுன்னு கேட்டாலும் நீ சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா இப்போ ஒன்று சொல்றம்மா, இந்த கல்யாணம் நடக்கலாம்னு சாமியே உத்தரவும் கொடுத்துருச்சு. இதுக்கு மேல உனக்குள்ள எந்த உறுத்தலும் இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீதாம்மா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணுமா. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு. பொண்ணே, இந்த அப்பாவோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுப்பேன்னு நம்புறேன். கல்யாண பத்திரிக்கையை வாசிக்க போறாங்க. நீ சூர்யாவோட அம்மா. ஒரு தாய்க்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாம மன கஷ்டத்தோட நின்னா அது அவனோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லம்மா. தாயோட மனசு குளிரணும், சந்தோஷமா அங்கே வந்து நிற்கணும். இந்த அப்பாவோட சொல்ல இதுவரைக்கும் நீ மீறினதே இல்லை. இனிமேலும் நீ மீற மாட்டேன்னு நம்புற. என்ன பொண்ணி, ஏன் உடனே ஒத்துக்கிட்ட? அப்பாதான், எல்லாம் அவர் பண்ண வேலைதான். நான் அவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி விரதம் இருந்து என்னக்கா பிரயோஜனம்? அந்த அந்த சாமி என்னை கை விட்டுடுச்சு. ஐயோ பொன்னி, நீ ஏன் இப்படி உடஞ்சி பேசினா அப்புறம் இந்த பொண்ணை யாரு சமாதானப்படுத்துறது? நீ தான் தைரியமா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இல்லக்கா, இல்ல. என் உயிரையே பணைய வச்சு அந்த சாமி கிட்ட மடிப்பிச்ச கேட்டேன். ஆனா அதுக்கு இப்போ கண்ணில்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நான் பண்ண வேண்டுதல் எல்லாம் வீணா போச்சு. இனிமே நான் இந்த சாமியவே கும்பிட மாட்டேன், கும்பிடவே மாட்டேன்க்கா. பொன்னி, என்ன இது? கடவுள் எப்போ நீதிக்கு தான் துணையா நிற்கும், அநியாயத்துக்கு இல்ல. எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு நடந்த மாதிரி தோணுது. என் மனசுக்கு அப்படிதான் படுது. இது சாமி செஞ்ச வேலை மாதிரியே இல்ல. நிச்சயமா சாமி உன்னை கைவிட்டிருக்காது. இல்லக்கா, இல்ல. நீங்க பாருங்க, நீங்க கோயிலுக்கு வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. கண்டிப்பா பூ நமக்கு சாதகமா தான் விழுவும்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடந்தது உண்மையிலேயே என்னால நம்ப முடியலக்கா. ஆமா ஆண்டி, இனிமே இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சுல்ல. ஆண்டி, அன்னைக்கே நீங்க என்ன சாக விட்டுருக்கணும். நான் செத்து போயிருக்கணும். அப்படியே வந்து அரஞ்சனம் என்ன பேசுற? உன்னெல்லாம் இப்படி பேச வேண்டான்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. பைத்தியக்கார பொண்ணு பாரு பாரு, தூணா நிக்க வேண்டிய நீ இப்படி தோண்டு போய் பேசுறதுனாலதான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. இல்லக்கா,
எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுக்கா. எப்படியாவது பவித்ராவை சூர்யா கையில புடிச்சு கொடுத்துடணும்னு நான் எவ்வளவோ அரும்பாடுபட்டேன். ஐயோ, எனக்கு துணையா இருந்த சாமியே கைவிட்டுடுச்சேக்கா. இனிமே நான் யாரக்கா நம்புறது? எனக்கு யாருக்கா உதவி செய்வாங்க? என்ன நம்ப பொண்ணி நீ? சூர்யாவுக்கும் இந்த பவித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும். எப்படிக்கா? எப்படி, என்ன, ஏது எதுவும் கேட்காத. ஆனா இந்த கல்யாணம் நடக்கும். அத நான் நடத்தி வைப்பேன். எப்பாடு பட்டாவது நான் இதை நடத்தி வைப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தேதி தானே குறிச்சுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணமா நடக்க போகுது. எனக்கு இது போதும்க்கா, இது போதும். சாமியே கைவிட்டாலும் ஏ ராணி அக்கா, நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். முழுசா உங்களை நம்புறேன்க்கா. பவித்ரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சூர்யா தான் உன் கழுத்துல தாலிய கட்டுவான். அது ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரம் நடக்கும். ஐயோ, பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே அழுவீங்க? முதல்ல கண்ணெல்லாம் நல்லா தொட தொட. பவித்ரா, நீயும் தொட. அது கலக்கிட்டீங்க சாமி. என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிட்டீங்க. என்னப்பா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். சந்தோஷம் தானே? ஐயோ சாமி, சந்தோஷமா? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற. ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இருங்க, இந்தாங்க சுவாமி, இத வச்சுக்கோங்க. என்னப்பா இது? நீ ஏற்கனவே கொடுத்துட்டியே, அப்புறம் எதுக்கு? ஐயோ சாமி, வச்சுக்கோங்க, இந்தாங்க புடிங்க. முதல்ல வாங்கிக்கோங்க, இதை வைங்க. இது நீங்க பண்ண உதவிக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. ஜமாயிங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி 100 வருஷம் சந்தோஷமா இருப்ப. அந்த அம்மனுடைய அருள் எப்பவுமே உனக்கு இருக்கும். சரி சாமி. சரி தம்பி, அப்ப நான் வரேன். சாமி சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. ஒரு முக்கியமான விஷயம். நாங்க ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் நீங்க யார் கண்ணிலையும் படக்கூடாது. எங்கேயாவது போயிடணும். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி வந்துக்கோங்க. ஏன்பா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? இதோ நிக்கிறாங்களே என் குடும்பத்துல உள்ளவங்க. இவங்க யாரையும் நம்ப முடியாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா சாமி. அந்த ராணி அம்மாவை பாத்தீங்கல்ல, கடைசி நேரத்துல பூ மாறினதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆமா, கரெக்ட் தான். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்கன்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அப்ப அந்த ராணியம்மா மாத்தி வச்சதை கண்டுபிடிச்சிருவாங்களா? அது நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்றேன். யோசிக்காதீங்க சாமி, அப்புறம் மாட்டினா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். நீ இதெல்லாம் சொல்லவே இல்லையேப்பா. அதாயா சொல்றேன், சொல்றத செய்ய, இங்கிருந்து கிளம்பு. என்னையா பாக்குற? இங்கிருந்து கிளம்பு, கிளம்புயா. ஒரு வழியா எல்லா ரூட்டும் கிளியர். டேய் சூர்யா, உன் காட்டுல மழை தாண்டா. உனக்கு நீயே ராஜா, நீயே மந்திரி. உன்னை இனிமே எதுவும் பண்ண முடியாது.
இது பாரு, தர்மம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா அறம் தான் ஜெயிக்கும். அம்மா நீங்க தான் இருக்கியா? உன்னை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருமா. நான் வரேன், நீ போ. இல்லம்மா, அப்பா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏய் என்னடி? போ பொன்னி, போ, தைரியமா போ. சரியா? ஆண்டி நீங்களும் வாங்க, உங்களையும் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. அட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ அம்மாவை கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். நீ போமா. போ. என்ன நடந்திருக்கும்? சாமி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு உத்தரவு கொடுத்துருக்கோம்? வாய்ப்பே இல்லை. என்னாச்சு ஆண்டி? சொல்றேன், நீ வா, என் கூட வா. ராணிமா எங்க போயிட்டாங்க? அது ஏதோ வேலை இருக்கான், போயிட்டு வரேன் நாங்க. ஓ அப்படியா, சரி உக்காரு. பரவாயில்ல. அடுத்த மாசம் 11ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷம் தானே? என்ன மாணிக்கம், உங்க 2 பேருக்கு ஓகே தானே? சம்மதம். ராஜாராம், எங்க 2 பேருக்கும் டபுள் ஓகே. என்ன பண்ணி அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல? அம்மா, ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஐயா, இந்த உண்டியலை திறக்கணும் யார்கிட்ட சொன்னா நடக்கும்? என்னம்மா சொல்றீங்க? கோயில் உண்டியலை திறக்கிறதா? அம்மா, நான் தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தா. கோயில் உண்டியலை திறக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லம்மா. ஐயா, கோயிலோட விதிமுறைகள் எல்லாம் எனக்கும் தெரியும் ஐயா. அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த அம்மனோட சக்தியை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல. அப்படிப்பட்ட அம்மன் கோயில்ல பூ போட்டு பாக்குற விஷயத்துல நடக்க கூடாத தப்பு ஒண்ணு நடந்திருக்கு. அது சரியானபடி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிமிஷம் இந்த உண்டியலை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன். யோசிக்காதீங்க ஐயா. கடவுளை மனுஷன் ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. அம்மன் செஞ்சது சரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அது அம்மனோட முடிவு இல்லைங்கிறது உண்டியல திறந்து பார்த்தா அது உறுதி ஆயிடும். தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் இந்த உண்டியல கொஞ்சம் திறங்கய்யா. கடவுள் முடிவு யாரும் மாத்திடக்கூடாதுங்கய்யா. அம்மா, மகமாயி அம்மா, நம்புங்க, நம்புங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் திறங்க. இப்ப அவங்க உள்ள போட்ட அந்த பூவை மட்டும் பார்த்துட்டு உடனே மூடிடுங்க. அம்மன் மேல இருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. அந்த பொய் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை பழி வாங்கிடக்கூடாது. ஐயா, ஆண்டி சொல்ற மாதிரி உண்டியலை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா. அப்பா கடவுளே. அப்புறம் என்ன, பொன்னியே ஓகே சொல்லிட்டா. நீங்க பார்த்து பத்திரிகை எழுதுங்க. சரி, எழுதிடலாம்.
என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க? நாளைக்கே ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் தாத்தா. பாருங்க. நாளைக்கே நடக்கணுமா? சும்மா இருங்க. அதெல்லாம் நடக்காது. ஐயோ, எதுக்கு பொண்ணு இப்படியே நின்றுட்டு இருக்கா? அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே ஆயிடுச்சு. கண்ணு மூடுற நேரத்துல யாரோ பூவை மாத்திருக்காங்க. ஆண்டி, அப்போ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் சாமி சொல்லிருக்கா. இதுல என்ன சந்தேகம் பவித்ரா? சாமி கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, யாரோ சம்மதிக்க வச்சிருக்காங்க. எப்படி ஆண்டி? நம்ம கண்ணு முன்னாடி தானே பொன்னி ஆண்டி பூவை கட்டினாங்க. அப்புறம் எப்படி பூவை மாத்தி வச்சிருப்பாங்க? எல்லாரும் கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிங்க. நான் பூவை அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரேன். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மறுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூசாரி சூர்யாவுக்கு விலை போயிருக்கான். நீ வா. அப்போ பத்திரிக்கை வாசிச்சிடலாமா? என்ன பொண்ணு, பத்திரிக்கை வாசிச்சிடலாம்ல? வாசிங்க. நிகழும் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி ராஜாராம் பொன்னியின் புதல்வன் சூர்யாவுக்கும் மாணிக்கம் பத்மாவின் புதல்வி ஸ்வேதாவுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பூசாரி இருந்தாரு, அவர் எங்க? அவர் அவசர வேலையா வெளியூர் போயிருக்காருமா. ஆண்டி, ஆமா ஆண்டி, அவர்கிட்ட சூர்யா பேசுறதை நான் பார்த்தேன். சூர்யா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பார்த்திருக்கான். ஆண்டி, சூர்யா இவ்ளோ மோசமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ஆண்டி.
இப்ப அவன் நல்லவனா கெட்டவனான்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல பத்திரிக்கையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம அங்க போனோம். நீ வா. அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கலாமா? மாமா நாம மாத்திரலாம். ஆ